இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் அவர் நீசபங்க ராஜயோகத்தை உண்டாக்கி இருக்கிறார். இந்த குரு இந்த ஆண்டு 3 ராசியை கிராஸ் பண்றாரு. தமிழ் புத்தாண்டுன்னு வச்சு பார்த்தாலும் மிதுன ராசி கடக ராசியில டிராவல் பண்றாரு. செப்டம்பர் 18 இருந்து அக்டோபர் மாசத்துல இந்த மிதுன ராசிக்கு பொற்காலம். ஆரம்பத்தில் செய்யக்கூடிய உழைப்பு அனைத்திற்கும் பலன் இந்த தீபாவளியில கிடைச்சிடும். ஜோதிடர்களும் சொல்ற விஷயங்களும் கரெக்ட் தான், 100% கரெக்டா தான் சொல்றாங்க. கோச்சார விதிகள் அடிப்படையில் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா தான் சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லா மிதுன ராசிக்கு நடக்காது. ஏன் நடக்காதுன்னா ராசி பலன் பொது பலன், ராசி பலன் சொல்ற பலன் நடக்கவே நடக்காது. ஓரளவுக்கு ஒரு 2-3 விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் கிரகணிகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நல்லது கொடுக்கும் என்ன கெட்டது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு ராசியை அதான் சொல்ல போறேன். இது எந்த அளவுக்கு மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, மறுபடியும் ராசி பலன் தான் பாப்பீங்க. ராசி பலன் நடக்க மாட்டேது மைண்ட்ல வந்து ஒரு எண்ணம் இருந்தா கூட இருந்தாலும் என்ன சொல்றாங்க பாப்பமே சொல்லி ஒரு கியூரியாசிட்டில வந்து ராசி பலன் பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து புலம் வேண்டியது. இவங்க சொன்னது நடக்கவே இல்லை, இதே தான் வருஷம் சொல்றீங்க, மிதுன ராசிக்கு தான் சொல்றீங்க, மேஷ ராசிக்கு தான் சொல்றீங்க, மீன ராசிக்கு தான் சொல்றீங்க, உங்களுக்கு நடக்கவே மாட்டேன்னு சொல்லி கமெண்ட்ல ஒரு குரூப் புலம்பிட்டு இருக்கு. அந்த குரூப் நான் சேர்த்து சொல்றேன். ராசி பலன்ல என்ன விதிகள் அடிப்படையில் அந்த ஜோசியர் சொல்லிட்டு போயிறாங்க, அது வந்து தப்பு கிடையாது. ஆனா ராசி பலன் நடக்காது, அதுதான் உண்மை. உங்களுக்கு ராசி நட்சத்திரத்தை தவிர்த்து அஸ்ட்ராலஜி வேற விஷயங்கள் தெரிய மாட்டேது. நீங்க அதை தவிர்த்து மற்ற விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஓ இதுதான் உண்மையான அஸ்ட்ராலஜி போல அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்.